வாழ்க வளமுடன். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ஸ் சேனல். ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட வீடியோ 7th தமிழ் இயல் 3. இதில் வந்து நம்ம பார்க்குறது இன்னைக்கு கப்பலோட்டிய தமிழர். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 2 டேர்ம் முடித்த மாதிரி தான். டேர்ம் 1 டேர்ம் 2 ரெண்டுமே முடிஞ்சது. சரிங்களா? ஓகே, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் இருக்கலாம். கண்டிப்பாக அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஓகேம்மா, பார்க்கலாம். கப்பலோட்டிய தமிழர். கப்பலோட்டிய தமிழர் அப்படின்னாவே யாருங்க? வ.உ. சிதம்பரனார். ஆங்கிலேயருக்கு எதிராக அந்த காலகட்டங்களில் கப்பலோட்டியவர். இதை பார்த்துடலாம். முக்கியமான வரி, தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு வரி தெரியுதா? டிஎன்பிஎஸ்சிக்கு உறுதியாக வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். சிதம்பரனாரின் பிரசங்கத்தையும் பாரதியாரின் பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் உயிர் பெற்று எழும், புரட்சி ஓங்கும், அடிமைப்பட்ட நாடு 5 நிமிடங்களில் விடுதலை பெறும் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, சிதம்பரனாருக்கு இரட்டை வாழ்நாள் சிறை தண்டனை வழங்கிய நீதிபதி பின்ஹேவின் கூற்று. சரிங்களா? சிதம்பரனாருக்கு தண்டனை வழங்கிய ஒரு நீதிபதியோட கூற்று எப்படி இருந்திருக்கு பாருங்க. சிதம்பரனாரின் பிரசங்கம்னா என்னங்க? பேச்சு, மேடை பேச்சுக்கள் இருக்கு இல்லையா? அவருடைய பேச்சு, விடுதலை உணர்வு ஊட்டியக்கூடிய அந்த பேச்சுக்கள், அந்த பேச்சு பாரதியாரின் பாட்டு. இதை கேட்டால் செத்த பிணம் உயிர் பெற்று எழும், புரட்சி ஓங்கும், அடிமைப்பட்ட நாடு 5 நிமிடங்களில் விடுதலை பெறும். சரிங்களா? சொன்னவர் பின்ஹே. சிதம்பரனார் சிறையில் இழுத்த செக்கு பாருங்க, எவ்வளோ இதாக இருக்கு, எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். இந்த இது நம்மளுக்கு கொடுத்தவங்க ராபி சேது பிள்ளை. இவர் வந்து சொல்லின் செல்வர் என போற்றப்படுவர். சொல்லின் செல்வர் அப்படின்னு அழைக்கப்படுவர் யாருங்க? ராபி சேது பிள்ளை. இவர் தமிழறிஞர், எழுத்தாளர், வழக்குரைஞர், மேடை பேச்சாளர் என்ற பன்முகத்திறன் பெற்றவர். செய்யுளுக்கே உரிய எதுகை, மோனை என்பவற்றை உரைநடைக்குள் கொண்டு வந்தவர் இவர்தான். இவருடைய தமிழ் இன்பம் அப்படிங்கிற நூலுக்காக இந்திய அரசின் சாகித்ய அகாதமி விருது பெற்றிருக்காரு. இவருடைய நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, பிற நூல்கள் ஆற்றங்கரையினிலே, கடற்கரையினிலே, தமிழ் விருந்து, தமிழகம், ஊரும் பேரும், மேடை பேச்சு, இதெல்லாம் இவருடைய பிற நூல்கள். சரிங்களா? நம்மளுக்கு வந்து இந்த நூல், இதில் வந்து கடற்கரையினிலே அப்படிங்கிற நூல் தான். இந்த அவருடைய அந்த நூல்ல இருந்து நம்மளுக்கு ஒரு பகுதி இது கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது வந்து சிதம்பரனாரே பேசுற மாதிரி நம்மளுக்கு இந்த இது அமைஞ்சிருக்கு. வ.உ. சிதம்பரனாரின் உரையை வாழ்க்கை வரலாறாக சுருக்கி எழுதுக அப்படிங்கிறாங்க. நம்மளுக்கு இங்க கொடுத்துருக்கிறத சுருக்கமாக கொடுங்க அப்படிங்கிறாங்க. இவ்வளோ பெரிய இதை வந்து நம்மளுக்கு சுருக்கி கொடுக்க சொல்றாங்க. எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாமா? கட்டுரை வடிவில் நம்ம கொடுக்கலாம். முன்னுரை பாருங்க. கப்பலோட்டிய தமிழன், செக்கிழுத்த செம்மல் என்றெல்லாம் போற்றப்படுபவர் வ.உ. சிதம்பரனார் ஆவார். ஆங்கிலேயரை எதிர்த்து சுதேசி கப்பல் இயக்கிய பெருமைக்குரியவர் வ.உ. சிதம்பரனார். அவரின் உரைவழி அவரது வாழ்க்கை வரலாற்றை சுருக்கமாக காண்போம். அவரின் உரைவழி அப்படின்னா என்னதுங்க? அவருடைய கூற்று, அதாவது அவரே சொல்ற மாதிரி, அதுதான். சுதேச கப்பல். தூத்துக்குடியில் கொற்கை துறைமுகத்தில் முத்து வாணிகத்துல நம்மவர் சிறந்திருந்தனர். நம்மளுடைய அதாவது மூவேந்தர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுடைய இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, பாண்டியர்களுடைய துறைமுகம், சோழர், சேரர், இவர்களுடைய துறைமுகங்கள்லாம் பார்த்துருப்போம், நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ அவங்க எல்லாருமே அவங்களுடைய இதெல்லாம் ஆட்சிகள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா, அவங்க வந்து துறைமுகத்துல, வணிகத்துல சிறந்து விளங்கியிருப்பாங்க. முத்து அப்படின்னாவே பாண்டியர்களுடைய இதுதான். ஸோ அதுதான் பார்க்கலாம். கப்பல் வணிகத்துல தமிழர் சிறந்திருந்தனர். ஆனால் ஆங்கிலேயர் ஆதிக்கத்துக்கு பின்னர் கப்பல்களில் ஆங்கில கொடி பறந்தது. நம்மளுடைய கப்பல்கள்ல ஆங்கிலேயரின் கொடி தான் பறந்தது. நம்மவர்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க? கூலிகளாக அக்கப்பலில் வேலை செஞ்சிருக்காங்க. இந்த நிலையை மாற்ற பாண்டித்துறையாரை தலைவராக கொண்டு சுதேச கப்பல் நிறுவனத்தை வ.உ. சிதம்பரனார் உருவாக்கினார். இக்கப்பல் முதலில் எங்கு போச்சுங்க? கொழும்பு நோக்கி சென்றது. ஆங்கிலேயரின் அடக்குமுறை. சுதேச கப்பல் வணிகம் வளர தொடங்கியது. நம்மளுடைய
வ.உ. சிதம்பரனாருடைய அந்த சுதேச கப்பல் வணிகம் வளரத் தொடங்கியது. ஆங்கில கப்பல் வணிகம் வீழத் தொடங்கியது. அதனால் ஆங்கிலேயர்கள் வ.உ. சிதம்பரனாரையும் அவரது நண்பர்களையும் பயமுறுத்தினர். அதற்கெல்லாம் கவலைப்படாமல் வந்தே மாதரம் என்ற முழக்கத்தை எழுப்பினார்கள். இதனை கேட்ட மக்கள் விடுதலைக்கு ஆதரவாக ஊக்கமடைந்தனர். ஆங்கில அரசு வ.உ. சிதம்பரனாரை சிறையில் அடைத்தது. வ.உ. சிதம்பரனாரின் தியாகம். வ.உ. சிதம்பரனார் கோவை சிறை, கண்ணனூர் சிறை ஆகியவற்றில் கொடும்பணி செய்தார். கொடும்பணின்னா என்னதுங்க? கொடுமையான பணிகள் செய்யறதுக்கு அவரை ஆட்படுத்தினார்கள் ஆங்கிலேயர்கள். அவர் உடல் சலித்தது, ஆனால் உள்ளம் தளரவில்லை. சிறை அதிகாரி வ.உ. சிதம்பரனாரிடம் அறிவுரை கூற, உனக்கும் உன் கவர்னருக்கும் மண்ணுக்கும் புத்தி சொல்வேன் அப்படின்னு சொல்றார். அந்த அளவுக்கு சிறை தண்டனை அனுபவிச்சாலும் அந்த காவலர் சொல்லியிருக்கிறாரு, நீ கொஞ்சம் அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணி போன அப்படின்னு சொன்னா உனக்கு தண்டனை குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, புத்தி சொல்லியிருக்காங்க. அதுக்கு எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்க, உனக்கும் உன் கவர்னருக்கும் மன்னனுக்கும் புத்தி சொல்வேன் அப்படிங்கிறார். சிறையில் செக்கிழுத்தார், சிறையில் கைத்தோல் உரிய கடும்பணி செய்தார். செந்தமிழும் கன்னித்தமிழும் கண்ணீரை போக்கியது. தமிழ் பற்றும் ஏக்கமும். வ.உ. சிதம்பரனார் தொல்காப்பியம் இந்நிலை கற்று தன் துன்பங்களை மறந்தார். சரிங்களா? நம் காப்பியங்களான தொல்காப்பியம், இந்நிலை, இதெல்லாம் கற்று தன்னுடைய துன்பங்களை மறந்தார். ஆங்கிலத்தில் ஆழன் இயற்றிய அறிவு நூல்களில் ஒன்றை மனம் போல் வாழ்வு என்னும் தலைப்பில் தமிழில் மொழிபெயர்த்தார். மெய்யறிவு, மெய்யறம் முதலிய சிறு நூல்களையும் படைத்தார். சிறை வாழ்வு முடிந்து வ.உ. சிதம்பரனார் வெளியில் வந்தபோது தன் குழந்தைகளை கண்டு மகிழ்ந்தார். ஆனால் கடற்கரையில் தன் ஆசை குழந்தை சுதேச கப்பலை காணாமல் வருத்தம் அடைந்தார். என்று நற்காலம் வருமோ என்று ஏங்கினார். தமிழ் பற்றும் ஏக்கமும். முடிவுரை. பாயக் காண்பது சுதந்திர வெள்ளம், பணியக் காண்பது வெள்ளையர் உள்ளம் என்று நாம் பாடும் நாள் எந்நாளோ என்று உருக்கமாக பேசி கடற்கரையை விட்டு அகன்றார் வ.உ. சிதம்பரனார். ஓடக் காண்பது அந்த மாதிரி வரும் இல்லைங்களா, கலித்தொகை பாடல்கள்ல அந்த ஒரு இதுல கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுதான் ராபி சேதுப்பிள்ளையுடைய அந்த வார்த்தை நயங்கள்லாம் ரொம்பவே நல்லா இருக்கு. அதான் சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுவது. முடிவுரை சூப்பரா இருக்கு பாருங்க, கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க. பாய காண்பது நம்மளுக்கு இதுலயே கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுல கொடுத்த அந்த கடைசி லைன் தான் நம்மளுக்கு முடிவுரை அப்படி கொடுத்துருக்கோம். சரிங்களா? அடுத்தது இலக்கணம், வழக்கு, இயல் 3ல வழக்கு. சரிங்களா? இதை லாஸ்ட். இதில் நம்ம கொஸ்டின் ஆன்சர் பார்த்துடலாமா? ஃபுல்லாகவே பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இலக்கணம் எப்பயுமே ஃபுல்லாக தான் பார்த்துட்டு வருவோம். பார்த்துடலாம். ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். போலி, அதாவது இடைப்போலி, கடைப்போலி, இதெல்லாம் ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது தான். ஏன்னா 9th 10th வரக்கூடிய இது இலக்கணம் பகுதியில். சரியா? எழுத்திலும் பேச்சிலும் சொற்களை பயன்படுத்தும் முறை வழக்கு எனப்படும். சொற்கள் பயன்படுத்துகிறோம் இல்லையா, அதை தான் வழக்கு அப்படிங்கிறோம். நம் முன்னோர் எந்தெந்த சொற்களை என்னென்ன பொருளில் பயன்படுத்தினார்களோ அச்சொற்களை அவ்வாறே பயன்படுத்துவதை வழக்கு என்பர். நம்ம என்ன பண்றோங்க, எல்லா விஷயங்களுக்குமே நம்ம புதுசா எதையுமே நம்ம பேர் வைக்கல. எதுக்குமே எல்லாமே நம்ம முன்னோர்கள் சொன்னதை நம்ம வழி வழியா அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணி அவங்க என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே நம்ம கடைபிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கோம் இல்லையா. அதுதான் அவங்க என்ன சொன்னாங்களோ, எந்த சொற்களை பயன்படுத்தினாங்களோ அதே சொற்களை அப்படியே நம்ம பயன்படுத்துறதுதான் வழக்கு அப்படிங்கிறோம். இந்த வழக்குல இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு இரு வகைப்படும். இயல்பு வழக்கு அப்படின்னா என்ன? ஒரு பொருளை அதற்கே உரிய இயல்பான சொற்களால் குறிப்பிடுவது இயல்பு வழக்கு. இயல்பு வழக்கு 3 வகைப்படுது. இலக்கணம் உடையது, இலக்கண போலி, மருவு அப்படின்னு சொல்லிட்டு 3 வகை. இலக்கணம் உடையது அப்படின்னா நிலம், மரம், வான், எழுது, அந்த சொற்கள்லாம் பார்க்கும்போது தமக்குரிய பொருளை எவ்வகை மாறுபாடும் இல்லாமல் இயல்பாக தருகிறது. இவ்வாறு இலக்கண நெறி மாறாமல் முறையாக அமைந்த சொல் தான் இலக்கணம் உடையது அப்படிங்கிறோம். இலக்கண போலி அப்படின்னா என்ன? இல்லத்தின் முன்பகுதியை இல்முன் என குறிக்கணும். ஆனா அதனை நம் முன்னோர்கள் முன்றில் என மாற்றி வழங்கினர். சரிங்களா? நம்ம முற்றம் அப்படிங்கிறோம், முன்றில் அப்படின்னு மாற்றி வழங்கினாங்க. கிளையின் நுனியை கிளை நுனி அப்படின்னு கூறாம நுனிக்கிளை அப்படின்னு
சொல்றது. கிளை நுனி அப்படின்னு நம்ம சொல்லணும், ஆனா நுனி கிளை அப்படின்னு நம்ம சொல்றோம். இவ்வாறு இலக்கண முறைப்படி அமையாவிடனும் இலக்கண உடையவை போலவே ஏற்றுக்கொள்ளப்படும் சொற்கள் இலக்கண போலி. இலக்கண போலி என்பது பெரும்பாலும் சொற்களின் முன்பின் பகுதிகள் இடம் மாறி வருவதை தான் குறிக்கும். எனவேதான் இதை முன்பின்னாக தொக்க போலி என்றும் இதை சொல்லலாம். புறநகர், நகர்புறம் அப்படிங்கிறோம், கால்வாய், தசை, கடைக்கண், சரிங்களா? இதெல்லாம். மறு, நாம் எல்லா சொற்களையும் எல்லா இடங்களிலும் முழுமையான வடிவத்தில் பயன்படுத்துவதில்லை. தஞ்சாவூர் அப்படிங்கிறதுக்கு தஞ்சை அப்படிங்கிறோம், திருநெல்வேலி அப்படிங்கிறதுக்கு நெல்லை அப்படிங்கிறோம், அதே மாதிரி கோயம்புத்தூர் அப்படிங்கன்னா கோவை அப்படிங்கிறோம். ஸோ இந்த மாதிரி இலக்கண நெறியிலிருந்து பிறழ்ந்து சிதைந்து வழங்கும் சொற்களை தான் என்னன்னு சொல்றோம்? மருவு அப்படிங்கிறோம். தகுதி வழக்கு, ஏதேனும் ஒரு காரணத்தினால் பிறரிடம் சொல்ல தகுதியற்ற சொற்களை தகுதியான வேறு சொற்களால் குறிப்பிடுவது தகுதி வழக்கு. தகுதி வழக்கு 3 வகைப்படும்: இடக்கடக்கல், மங்களம், குழுவுக்குறி. ஸோ ஒருத்தர்கிட்ட நம்ம டைரக்டா ஒரு சொல்ல நம்மளால சொல்ல முடியல, அதுக்கு என்ன பண்றோங்க? மாற்று சொல், பிரிதொரு சொல்ல அதை பயன்படுத்தி சொல்றதுதான் தகுதி வழக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். இடக்கடக்கல் பாருங்க, பிறரிடம் வெளிப்படையாக சொல்ல தகாத சொற்களை தகுதியுடைய வேறு சொற்களால் கூறுவது இடக்கடக்கல். கால் கழுவி வந்தான், குழந்தை வெளியே போய்விட்டது, ஒன்றுக்கு போய் வந்தேன், இப்படிலாம். இது இடக்கடக்கல். மங்களம், செத்தார் என்பது மங்களம் இல்லாத சொல் என்பது நம் முன்னோர் கருதினர். எனவே செத்தார் என குறிப்பிடாமல் என்ன சொன்னாங்க? துஞ்சினார் என குறிப்பிட்டனாங்க. இந்த காலத்துல இயற்கை எய்தினார் அப்படின்னு சொல்றோம். இப்படி மங்களம் இல்லாத சொற்களை மங்களமான வேறு சொற்களால் குறிப்பதான் என்ன சொல்றோம்? மங்களம் அப்படின்னு சொல்றோம். ஓலை அப்படிங்கிறது என்னன்னு சொல்றோம்? திருமுகம். கருப்பு ஆடுங்கிறது வெள்ளாடு அப்படின்னு சொல்றோம். விளக்கை அணைங்கிறதுக்கு விளக்கை குளிரவைன்னு சொல்றோம் இல்லையா? சுடுகாடு, நன்காடு. குழுவுக்குறி, பலர் கூடியிருக்கும் இடத்தில் சிலர் மட்டும் தமக்குள் சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள விரும்பினால் மற்றவர்கள் புரிந்து கொள்ள இயலாத வகையில் சொற்களை பயன்படுத்துவர். இவ்வாறு ஒரு குழுவினர் ஒரு பொருள் அல்லது செயலை குறிக்க தமக்குள் பயன்படுத்திக் கொள்ளும் சொற்கள் தான் என்ன சொல்றோம்? குழுவுக்குறி அப்படிங்கிறோம். பொன்னை பரி எனால் பொற்கொள்ள பயன்படுத்துவது. ஆடையை காரை என யானை பாகர் பயன்படுத்துவது. இது ஒரு குழுவுக்கான சொற்கள். இடக்கரடக்கல், மங்களம், குழுவுக்குறி மூன்றும் ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்தும் முறைகள். நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் இடக்கரடக்கல். மங்களமற்ற சொற்களை மாற்றி மங்கள சொற்களாக குறிப்பிடுது மங்களம். பிறர் அறியாமல் ஒரு குழுவுக்கு மட்டும் புரியும் வகையில் குறிப்பிடுதல் குழுவுக்குறி. அடுத்தது போலி. அறம் செய்ய விரும்பு, இது ஔவையாருடைய வாக்கு. அரண் வலியுறுத்துதல் என்பது திருக்குறள் அதிகாரங்களுள்ள ஒன்று. இத்தொடர்கள்ல அறம் சரிங்களா? ஔவையார் சொல்றது அறம், வள்ளுவர் சொன்னது அரண். இந்த சொற்கள்ல ஒரு எழுத்து மாறியுள்ளது, ஆனால் பொருள் மாறுபடல. இவ்வாறு சொல்லின் முதலிலோ இடையிலோ இறுதியிலோ இயல்பாக இருக்க வேண்டிய ஒரு எழுத்திற்கு பதிலாக வேறு ஒரு எழுத்து இடம்பெற்று அதே பொருள் தருவதுதான் என்னன்னு சொல்றோம்? போலி அப்படிங்கிறோம். போலி என்னும் சொல் போல இருத்தல் என்பதிலிருந்து தோன்றியது. சரிங்களா? போல இருத்தல் அப்படின்னா என்னதுங்க? அந்த மாதிரி இருக்கும், எல்லாமே பொருள் ஒன்றுதான், ஆனால் இலக்கண முறைப்படி அது தவறானது. போலி 3 வகைப்படும். என்னென்ன? முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி. முதற்போலி பசல், பைசல் அப்படிங்க வர்றது. மஞ்சு அப்படிங்கிறது மைஞ்சு அப்படி, மயல், மையல். இதெல்லாம் முதலெழுத்து மாறினாலும் பொருள் மாறவில்லை. இந்த மாதிரி சொல்லின் முதலில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறு ஒரு எழுத்து அமைந்து அதே பொருள் தருவதுதான் என்னன்னு சொல்றோம்? முதற்போலி அப்படிங்கிறோம். இடைப்போலி அப்படின்னா என்ன? அமைச்சு, அமைச்சு, இளஞ்சி, இளைஞ்சி, அரையர், அரையர் அப்படிங்கிறதுக்கு தான். இதெல்லாம் இடையில வரக்கூடிய எழுத்து மாறி போறது இடைப்போலி. இடையில இருக்கக்கூடிய எழுத்து மாறினாலும் பொருள் மாறல, அதான். இந்த மாதிரி சொல்லின் இடையில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறு ஒரு எழுத்து அமைந்து அதே பொருள் தருவதுதான் என்ன சொல்றோம்? இடைப்போலி அப்படிங்கிறோம். கடைப்போலி அகம், அகன், நிலம், நிலன், முகம்,
முகன், பந்தல், பந்தர் அப்படிங்கிறோம். சாம்பல்ங்கிறதுக்கு சாம்பார், சாம்பல் அப்படிங்கிறதுக்கு சாம்பர் அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் அதே கதை தான். சரியா? கடைசியில் இருக்கிற எழுத்து மாறினாலும் பொருள் மாறுறது இல்லை. அதுதான் இதுல பாருங்க, அக்ரிணை பெயர்களின் இறுதியில் நிற்கும் மகர எழுத்திற்கு பதிலாக நகரம் கடைப்போலியாக வரும். அக்ரிணை பெயர்ல அக்ரிணை சொல்றோம் இல்லையா, மனிதர்களை தவிர மற்ற எதையுமே நம்ம எல்லாத்தையும் அக்ரிணைன்னு சொல்லுவோம். அந்த பெயர்களுக்கு இறுதியில நிற்கும் மகர எழுத்திற்கு பதிலாக நகரம் கடைப்போலியாக வரும். லகர எழுத்திற்கு பதிலாக என்ன வருங்க? ரகரம் கடைப்போலியாக வரும். சரியா? முற்றுப்போலி, மூவகை போலிகள் மட்டுமின்றி வேறு ஒரு வகை போலியும் இருக்கு. அது என்னதுங்க? முற்றுப்போலி. எல்லா எழுத்துக்களுமே மாறி இருக்கும். சரிங்களா? 5 அப்படிங்கிறத 5 அப்படின்னு பயன்படுத்துவோம். அதுதான். ஒரு சொல்லில் இயல்பாக அமைந்த எழுத்துக்களுக்கு பதிலாக எழுத்துக்கள் அனைத்தும் வேறுபட்டாலும் பொருள் மாறாமல் இருப்பதுதான் முற்றுப்போலி. மூவகை போலிகளிலும் எந்தெந்த எழுத்துக்கள் எந்தெந்த எழுத்துக்களாக மாறுகின்றன என்பதை அறிந்து தொகுத்து எழுதுக அப்படிங்கிறாங்க. நீங்க இந்த பொறுத்துக்க வச்சு அப்படியே எல்லா போலியும் இங்க கொடுத்துருக்காங்க, அதையே அப்படியே எடுத்து எழுதிடலாம். சரிங்களா? இப்ப பந்தர் அப்படிங்கிறதுக்கு பந்தல் அப்படிங்கிற அந்த இல் அப்படிங்கிற எழுத்து மாறி போனது. மஞ்சு அப்படிங்கிறதுக்கு மைஞ்சு அப்படிங்கிறது, 5 அப்படிங்கிறது 5, அரையர் அப்படிங்கிறது ரா வரும், அரையர். சரிங்களா? இதையே நீங்க அப்படியே எடுத்து போட்டு இது எல்லாத்துக்குமே இதா கொடுத்துடலாம். சரிங்களா? இது 4மே கொடுத்துருக்காங்க. நீங்க இங்க மூவகை தான் கேட்டிருக்காங்க. பொறுத்துக்க பாருங்க. பந்தர் கடைப்போலி, கடைசியில் இருக்கக்கூடிய எழுத்து மாறி இருக்கு. மைஞ்சு அப்படிங்கிறது முதற்போலி, 5 முற்றுப்போலி, அரையர் இடைப்போலி, இடையில் இருக்கக்கூடிய எழுத்து. ஃபர்ஸ்ட் क्वेश्चन, வழக்கு என்றால் என்ன? என்னதுங்க வழக்கு? நம் முன்னோர் எந்தெந்த சொற்களை என்னென்ன பொருளில் பயன்படுத்தினார்களோ அச்சொற்களை அவ்வாறே பயன்படுத்துவதை வழக்கு என்பர். சரிங்களா? நம் முன்னோர் எந்தெந்த சொற்களை என்னென்ன பொருளில் பயன்படுத்தினார்களோ அச்சொற்களை அவ்வாறே பயன்படுத்துவதை என்ன சொல்றோம்? வழக்கு என்கிறோம். செகண்ட் क्वेश्चन, தகுதி வழக்கின் வகைகள் யாவை? தகுதி வழக்கிற்கு அதனுடைய வகைகள் என்ன? தகுதி வழக்கு 3 வகைப்படும். இடக்கரடக்கல், மங்களம், குழுவுக்குறி. சரியா? வாழைப்பழம் மிகவும் நஞ்சு விட்டது. இத்தொடரில் இடம்பெற்றுள்ள போலி சொல்லை கண்டறிக, அதன் சரியான சொல்லை எழுதுக அப்படிங்கிறாங்க. பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன் பாருங்க. சரியான சொல் நைந்து, போலி சொல் நஞ்சு. இங்க கொடுத்திருக்கிறது போலி சொல். இது முற்றுப்போலி. சரிங்களா? இது எல்லாமே போலி தான். அதாவது முழுசாவே எழுத்துக்கள் முழுவதுமாகவே மாறி வந்திருக்கு. எப்படி சொல்லலாம்? வாழைப்பழம் மிகவும் நைந்து விட்டது அப்படின்னு சொல்லணும். சரியா? இதை அப்படி எழுதிக்கோங்க. இது எழுவாய் பயனிலை செய்யப்படும் பொருள் கொடுத்திருக்காங்க. எழுவாய்னா என்னதுங்க? இந்த மாதிரி பெயர் சொற்கள் முன்னாடி வரக்கூடியது எழுவாய் அப்படின்னு சொல்றோம். சரியா? பயனிலை அப்படின்னா அதாவது ஒரு பெயர், ஒரு நபர் எந்த செயலை செய்கிறாரோ அது பயனிலை. சரிங்களா? செய்யப்படு பொருள். செய்யப்படு பொருள்னா எதை வைத்து ஒரு செயல் செய்யப்படுகிறதோ அது செய்யப்படு பொருள். நான் படித்தேன். எதை படித்தேன்? கவிதையை படித்தேன் அப்படிங்கிறது. நான் எடுத்தது, எதை எடுத்தாய்? புத்தகத்தை எடுத்தாய் அப்படின்னு வர்றது. சரிங்களா? சோ இந்த இடத்துல எந்த மாதிரி வினாக்கள் வரும் இங்க அப்படின்னு பார்த்தோம்னா, யார், எது, எவை அப்படின்னா அது எழுவாய். வினா பெயர், வினை. வினைனா என்னதுங்க? ஒரு செயல். வினா பெயர், இதுல ஏதாவது ஒண்ணு கொண்டு முடிஞ்சிருந்துச்சுன்னா அது பயனிலை. செய்யப்படு பொருள் நம்ம பார்த்தோம்தான். யாரை, எதை அப்படின்னு, எவற்றை அப்படின்னு வந்துச்சுன்னா அது செய்யப்படு பொருள். இங்க கொடுத்திருக்காங்க
இதுல எது எழுவாய் பயனிலை செய்யப்படும் பொருள் அப்படின்னு நம்ம எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? இப்ப எழுவாய் அப்படின்னா என்னதுங்க? வீரர்கள், பொதுமக்கள், கொற்கை, எந்த துறைமுகம், கொற்கை, திருக்குறள், கபிலர், இதெல்லாம் எழுவாய் ஃபர்ஸ்ட் இருக்கும். சப்ஜெக்ட், வெர்பு, ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிப்போம் இல்லையா இங்கிலீஷ்ல, அதேதான் கதை. சப்ஜெக்ட் இதுல வீரர்கள், பொதுமக்கள், கொற்கை, துறைமுகம், இதெல்லாம். ஆப்ஜெக்ட் அதாவது எழுவாய். எழுவாய் அப்படின்னா காத்தனர், எதை காத்தனர் அப்படிங்க, எதை ஏன் அப்படிங்கிறத வரும். அதே பயனிலை எதை கொண்டு செய்யப்பட்டதோ அது பயனிலை. நாட்டை, அந்நிய துணிகள், தீயிட்டு அந்நிய துணிகள் அப்படின்னு மட்டும்தான் இந்த இடத்துல. பாண்டியனுடைய மீன்கொடி, எழுதியவர், சரிங்களா? குறிஞ்சி பாட்டை, இதெல்லாம் பயனிலை. ரொம்ப ஈஸி தான், நடுவில் இருக்கிறத அப்படியே எழுதலாம். அதுக்குன்னு அப்படியே கண்ண மூடிட்டு எழுதிடக்கூடாது, எதுன்னு கரெக்டாக பார்த்து எழுதணும். தமிழ் எண் கொண்டு எழுதுக அப்படிங்கிறாங்க. தமிழ் எண்கள்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, முன்னாடி இதுலேயே கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து என் வயது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் என்னென்ன அப்படின்னு போட்டு எழுதணும். சரிங்களா? கலைச்சொற்கள் கொடுத்துருக்காங்க பாருங்க. கதைப்பாடல், பாலட். துணிவு, கரேஜ். தியாகம், சாக்ரிஃபைஸ். அரசியல் மேதை, பொலிட்டிக்கல் ஜீனியஸ். பேச்சாற்றல், எலக்யூஷன். ஒற்றுமை, யுனைட்டி. முழக்கம், ஸ்லோகன். சமத்துவம், ஈக்குவாலிட்டி. இது நம்ம ஏற்கனவே போட்டாச்சு. சரிங்களா? இப்போ நம்மளுக்கு தமிழ் ஃபுல்லாக 2 டேர்ம் நம்ம முடிச்சாச்சு, கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். நல்லா பண்ணுங்க, நல்ல மார்க் வாங்குங்க, நல்லா படித்து புரிஞ்சுக்கிட்டு படிங்க. சரிங்களா? ஓகேம்மா, தேங்க்யூ.